ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டியில் கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படிங்கிற ஒரு நகை சீட்டு மூலமாக நம்ம வந்து தங்க நகையாக கிராமாக ஆட் பண்ணுறது லாபமா, இல்லைனா நம்ம கட்டுற காசை ஆட் பண்ணுறது லாபமா அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்கள், இதில் வந்து 11 மாதம் நம்ம கட்டணும். நம்ம கட்டுற அமௌண்ட்டை வந்து காசாகவும் வர வைப்பாங்க, வெயிட்டாகவும் வர வைப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு மாதம் வந்து நம்ம 5000 பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மந்த்து ஒரு கிராமோட ரேட் வந்து 3000 அப்படின்னா, இப்போ நம்ம 5000 பே பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ கிராமாக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கிராமும் 666 மில்லியும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் என்ன கிராம் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் கட்டுற காசை வந்து கிராமாக வெயிட்டாக ஆட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட் வந்து ரேண்டமாக 5000 தான் 11 மாதத்துக்கு கட்டுவீங்க. பட் வந்து அவங்க வெயிட்டை ஆட் பண்ணும்போது சில நாள் தங்க விலை குறையும், சில நாள் தங்க விலை கூடும். தங்க விலை குறை நேரம் உங்களுக்கு கிராம் வந்து அதிகமாக ஆட் ஆகும், கூட நேரம் கிராம் கொஞ்சம் கம்மியாக இதாகும். இப்போ அந்த மாதிரி நீங்கள் 11 மாதத்துக்கு 5000 கட்டினீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 55000 வரும். இப்போ நீங்கள் கிராமாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு 14 கிராமும் 870 மில்லி நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம கிராமா வாங்கலாமா இல்லைனா கேஷாக நம்ம சேவிங்ஸ் பண்ணலாமான்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பட் என்ன பொறுத்தளவில் கிராமா நீங்கள் கட்டுற காசை வந்து அன்னன்னைக்கு கிராமா ஆட் பண்ணுறது தான் நமக்கு நிறைய லாபம் இருக்குது. இப்போ வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். நமக்கு சில பேர் வந்து ஸ்கீம் போட்டுட்டு காசாகவே வர வைப்பாங்க. வச்சு ஒரு 2 மாதம் கட்டினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவங்களுக்கு வெயிட்டை ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்கீம் இருக்குன்னு தெரியும். ஸோ தெரியும் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ முதல்ல நம்ம பண்ணிக்கலாமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நல்ல வீடியோ பாருங்கள். ஸோ 11 மாதத்துக்கு 5000 கட்டினீங்கன்னா 55000 வரும். அதே இது நீங்கள் கிராம கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 14 கிராம் 870 மில்லி நமக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ இதில் ஜிஆர்டியில் இந்த கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியில் வந்து இப்போ வந்து நீங்கள் வேல்யூவாகவும் பணமாகவும் ஆட் பண்ணிக்கலாம், கிராமாவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன், 1 by 1 பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் கட்டுற காசை வந்து காசாகவே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 55000 கட்டியிருக்கீங்க, ஒரு வளையல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வளையலுக்கு 18% டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐ மீன் செய்கூலி சேதாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டும் கட்ட வேண்டாம், 3% வேட் மட்டும் கட்டினா போதும். இது வந்து ரேண்டமாக எல்லா நகைக்குமே வந்து நீங்கள் 3% வரிங்கிறது கம்பல்சரியாக கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது. ஸோ இந்த கோல்டன் லெவல் ஃப்ளெக்ஸியில் வந்து நீங்கள் காசாக நீங்கள் வர வச்சிங்க அப்படின்னா 18% வரைக்கும் உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ஃப்ரீ பண்ணி தருவாங்க. இதே இது நீங்கள் வெயிட்டாக நீங்கள் கட்டுற காசை வந்து நீங்கள் கிராம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்தந்த மாதம் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டை அந்தந்த மாதத்துக்குரிய கிராமோட ரேட்டுக்கு நீங்கள் கட்டி நீங்கள் அதை வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இப்போ 18% டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வளையல் எடுக்கிறீங்கன்னா வளையலுக்கு வந்து 18% வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் அப்படின்னா 50% அவங்க ஃப்ரீ பண்ணி தருவாங்க. 50% அப்படின்னா இப்போ வளையலுக்கு நீங்கள் 18% உங்களுக்கு செய்கூலி சேதாரம் போடுறாங்க அப்படின்னா ஒரு 9% மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும், 9% உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தந்துடுவாங்க. ஓகேவா, இதுதான் ஸ்கீமு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் வெயிட்டில் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா இப்போ வந்து மொத்த சேமிப்பு இடையில் வந்து அதாவது 11 மாதத்துக்கு நீங்கள் கட்டுறீங்கல்ல, கெட்டினதோட முடிவில் எவ்வளோ வரும், 14 கிராம் 870 மில்லி வரும். சரியா, அப்போ மொத்தம் நீங்கள் 11 மாதத்தில் எவ்வளோ இடம் சேர்த்துருப்பீங்க அப்படின்னா 14 கிராமும் 870 மில்லி சேர்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு வளையல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 18% வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்னா 50% அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வெயிட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க வந்து செய்கூலி சேதாரத்தில் 50% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு 50% நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், கிராம் வந்து 14 கிராமும் 870 மில்லியும் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு கிராமோட நீங்கள் வளையல் எடுக்கிறீங்கன்னா 18% உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம்னா 9% மட்டும் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வாங்குற அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு வந்து 6000 வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் 14 கிராம் சேர்த்துருக்கீங்க. 14 கிராம் சேர்க்கும்போது அதுக்கு வந்து 9% நீங்கள் செய்கூலி சேதாரம் நமக்கு எவ்வளோ வரும்னா 8030 வரும். 3% டேக்ஸ் எவ்வளோ வரும்னா 241 வரும். ஸோ எவ்வளோ நீங்கள் ஃபைனலாக பே பண்ணணும்னா 8270 பே பண்ணணும். சரிங்களா, 14 கிராம் நமக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். 14 கிராமும் 870 மில்லியும் ஆட் ஆயிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸும் செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ கட்டணும்னா 8270 கட்டணும். இது நீங்கள் பணமாக ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வேல்யூ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம 11 மாதத்துக்கு 55000 கட்டியிருப்போம். கட்டும்போது ஒரு பேங்கில் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. 18% வரைக்குள்ள நீங்கள் ஒரு செய்கூலி சேதாரத்துக்குள்ள நீங்கள் ஒரு வளையல் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண வேண்டாம், டேக்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும். சரிங்களா, அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் 55000 கட்டிருக்கீங்கன்னா அன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு 6000 வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னா 9 கிராமும் 176 மில்லியும் ஆட் ஆகும். ஸோ இதில் வந்து செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. 3% டேக்ஸ் அப்படின்னா வெறும் 1650 தான் கட்டணும். இப்போ நீங்கள் கேஷாகவே நீங்கள் வர வைக்கிறீங்கன்னா நீங்கள் 1650 ரூபா கட்டினா போதும். கிராமாக வர வைக்கிறீங்கன்னா 8270 கட்டினா போதும். ஆனால் நமக்கு எவ்வளோ கிராம் கையில் கிடைக்கும் அப்படின்னா 14 கிராமும் 870 மில்லி கிடைக்கும். 14.5 கிராம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து கிராமாவே சேர்க்குறீங்கன்னா 14.5 கிராம் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பணமாக சேர்க்குறீங்கன்னா உங்களுக்கு வெறும் 9 கிராம் தான் கிடைக்கும். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் 5 கிராம் வருது. இதில் டிஃப்ரெண்ட் நீங்கள் இப்போ கட்டுறீங்க வந்து எவ்வளோ கட்டுறீங்கன்னா 8270 ரூபா நீங்கள் கட்டுறீங்க. இதில் எவ்வளோ கட்டுறீங்கன்னா வெறும் 1650. இந்த 2 டிஃப்ரென்ஸை பார்த்தாலுமே நீங்கள் வந்து தங்கமாக சேமிக்கும் போது 14 கிராம் நமக்கு ஆட் ஆகுது, கேஷாக சேமிக்கும் போது 9 கிராம் ஆட் ஆகுது. ஸோ நமக்கு 5 கிராம் வந்து நம்ம வெயிட்டாக நம்ம சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து லாபம். அதனால் நீங்கள் வந்து கூடுமான வரையில் நீங்கள் தங்கமாகவே சேமிக்கிற ஒரு ஸ்கீமில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் இது நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள், கால்குலேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகவே நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்களே ஒரு வாட்டி 2 வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, டிசைட் பண்ணிக்கோங்க.
பண்ணிவிட்டு நீங்கள் எதுனாலும் வாங்குங்க. தங்கம் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு கனவு. ஸோ அது சும்மா நம்ம வாங்குறோம் அப்படின்னு கிடையாது. அந்த தங்கம் 1 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த தங்கத்தை வந்து நீங்கள் பலமுறை நல்லா யோசிச்சு வாங்குங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.